ஆதியே துணை. மெய்வழி சாயுச்சி ஆனந்தர். அங்கத்தினர் எண் 1818, 1818. பனையூர், மதுரை. அவங்களுடைய சுயசரிதம் பார்க்கலாம் ஒன்றுனாங்க. கிழவத்தேவர் என்ற பெயர் கொண்ட நான் மதுரைக்கு அருகில் உள்ள பனையூரில் பிறந்தேன். தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். கணக்கும் கற்றுக்கொண்டேன். கொத்தனாராக தொழில் பழகி ஒரு மேஸ்திரி கொத்தனாராக ஆனேன். எனது தந்தையார் மகாபாரதம் பிரசங்கம் செய்வார். அதேபோல் நானும் பிரசங்கம் செய்ய கற்றுக்கொண்டேன். திருவிழா காலங்களில் அக்கம் பக்கங்களில் என்னை புராண பிரசங்கம் செய்ய கூப்பிடுவார்கள். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் என 1000 பாடல்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டேன். எனது குரல் வெண்கல மணியோசை போல கணீர் என்று இருக்கும். நான் மிகவும் தெய்வ பக்தியுடையவன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாய் சென்று சாமி கும்பிடுவேன். விநாயகரையும் சுப்பிரமணியரையும் மிக மிக சிரத்தையோடு கும்பிடுவேன். ஊரில் எனக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது. எனக்கு திருமணம் முடிந்து 2 மகன்களும் 3 மகள்களும் பிறந்தனர். கொத்தனார் வேலையை தவிர ஒரு தரகராகவும் வேலை செய்து வந்தேன். நிலங்கள், வீடுகள் ஆகியவற்றை வாங்கி விற்பதற்கு உதவி செய்வேன். இந்த முறையில் மதுரையில் வசிக்கும் மெய்வழி அருணகிரி ஆனந்தர், மெய்வழி அரசாட்சி ஆனந்தர், மெய்வழி சொக்கலிங்க ஆனந்தர், மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் ஆகியோருக்கு எனது ஊரிலும் பக்கத்து ஊர்களிலும் நிலம் வாங்கி கொடுத்தேன். இதனால் அவர்களுடன் பழகும் வாய்ப்பும் நட்பும் கிடைத்தது. இதில் மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் என்பவர் எனக்கு மிகவும் நேசமானவர். இவர்கள் எல்லோரும் என்னுடன் தெய்வீக விஷயங்களை பற்றி பேசுவார்கள். மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் அடக்கமும் கனவும். இந்நிலையில் மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் அடக்கமாகி விட்டார். அவருக்கு சமாதி ஸ்தலம் கட்டுவதற்கு என்னை கூப்பிட்டார்கள். நானும் சென்று அவருக்கு சமாதி ஸ்தலம் கட்டினேன். அவரை பிரிந்தது எனக்கு மிகவும் ஏக்கமாக இருந்தது. ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் வந்தார். அவர் என்னை பார்த்து, இதோ பார் என்று விநாயகர், சுப்பிரமணியர் ஆகியோரது படங்களை காட்டி, இவர்களின் உருவப்படங்களை கும்பிட்டால் நீ நரகத்துக்குத்தான் போவாய். இவர்கள் எல்லாம் இப்பொழுது சாலை ஆண்டவர்களாக உருவெடுத்து வந்திருக்கிறார்கள். உடனே மெய்வழி சாலைக்கு போ என்றார். மேலும் இன்னும் 1 மணி நேரத்தில் மெய்வழி அருணகிரி ஆனந்தரிடமிருந்து ஆள் வரும். வரமாட்டேன் என்று சொல்லிவிடு என்றார். இத்துடன் என் கனவு கலைந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, அவர் சொப்பனத்தின்படி மெய்வழிச்சாலைக்கு சென்று பார்க்கலாம் என நினைத்தேன். அவர் கனவில் கூறியது போல 1 மணி நேரம் கழித்து ஒரு ஆள் இரவு 1 மணிக்கு வீட்டு கதவை தட்டினான். கதவை திறந்தேன். அந்த ஆள் காலை 6 மணிக்கு மெய்வழி அருணகிரி ஆனந்தர் உங்களை வரச் சொன்னார் என்றார். நான் மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் கனவில் சொல்லியது போல் வர முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். மறுநாள் காலை 6 மணிக்கு வீட்டிற்கு மெய்வழி அருணகிரி ஆனந்தர் வந்துவிட்டார். என்ன நினைத்தாரோ, நாம் எப்படி பழகிட்டு இருக்கோம், இப்படி வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டீர்களே, நியாயமா என்றார். நான் கனவில் மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் வந்ததையும் அவர் சொல்லச் சொன்னதையும் கூறினேன். நான் உடனே மெய்வழிச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்றேன். உடனே அவர், சரி, துணிமணிகளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வந்து விடுங்கள், போகலாம் என்று சொல்லி சென்று விட்டார். நான் குளித்து முடித்து சிற்றுண்டி அருந்தி துணிமணிகளுடன் அவர் வீட்டிற்கு சென்றேன். அப்போது அவர் இல்லை. எனக்கு மனம் வெறுத்து விட்டது. என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி செய்கிறாரே என்று நினைத்தேன். உடனே மெய்வழி கலையாற்றி ஆனந்தர் சமாதிக்கு சென்று அவரிடம், என்னங்க, நீங்க சொன்னபடி புறப்பட்டேன். இப்ப மெய்வழிச்சாலைக்கு போக முடியவில்லையே, நீங்கள் தான் வழி சொல்லணும் என்று உரக்க பேசினேன். அப்போது அங்கு வந்த 2 பெண்கள் என்னிடம் விவரம் கேட்டார்கள். நான் மெய்வழிச்சாலைக்கு செல்வதற்கு வழி தெரிய வேண்டும் என்றேன். அவர்கள் மதுரையில் மெய்வழி மாரியப்பானந்தர் என்பவரின் விலாசத்தை கொடுத்தார்கள். அதன்படி அவ்விலாசத்திற்கு சென்றேன். அன்று அவரும் மெய்வழிச்சாலைக்கு புறப்படுவதாக இருந்தார். அவருடன் புறப்பட்டு புதுக்கோட்டை சத்தியமங்கலம் வழியாக சாலைக்கு சென்றேன். மெய்வழிச்சாலை புராணங்களில் வர்ணிக்கப்படும் ஒரு மகரிஷியின் ஆசிரமம் போன்று இருந்தது. காஷாய உடையில் பஞ்சகச்சமும் இடைக்கச்சமும் தலைப்பாவையோடு அனந்தர்கள் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தனர். ஏதோ தேவர்கள் உலாவுதல் போல இருந்தது. என்னை ஆலயத்திற்கு கூட்டிச் சென்றனர். அங்கு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் கம்பீரமாக அமர்ந்திருந்தார்கள். சுற்றி எதிரே அரைகுறை வடிவத்தில் அனந்தர்கள் அமர்ந்திருந்தனர். நான் வாங்கிச் சென்ற பழம், புஷ்பங்களை ஆண்டவர்களின் சன்னிதானத்தில் வைத்து நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினேன். எழுந்திருங்க தெய்வம் சொன்னாங்க. இவர் யாரு? அந்நேரம் எனக்கு தெரிந்த மெய்வழி அருணகிரி ஆனந்தர் சன்னிதானத்திற்கு வந்து வணங்கினார். அவர் சொல்றார், இவர் பனையூர் தெய்வமே, எனக்கு சோனாவிற்கு, மெய்வழி அரசாட்சி ஆனந்தருக்கெல்லாம் நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறார். மகாபாரத பிரசங்கி, நன்றாக பாடுவார் தெய்வமே ஆண்டவர். அப்படியா, பாடுங்க பார்க்கலாம். உரத்த குரலில் மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் பாடல்களை பாடினேன். ஆண்டவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் பாடியதின் உட்பொருள் தெரிந்து அனந்தர்கள்
கண்ணீர் விட்ட வண்ணம் இருந்தனர். ஆண்டவர்கள் சந்தோஷத்துடனும் புன்முறுவலுடனும், என்ன வேணும்? நான், உங்க பிள்ளையாகணும் ஆண்டவர்களே. ஆண்டவர்கள் அனந்தர்களை பார்த்து, டேய், இவன் முன்னாலே தவறினவன், இப்ப வந்து சேர்ந்து விட்டான். சரி, போய் சேர்ந்து போ. விண்ணப்ப பாரம் வாங்கி பூர்த்தி செய்து சன்னிதானத்தின் முன்னால் படித்து சபையில் சேர்ந்தேன். பின் காஷாய தீட்சைக்கு உத்தரவு பெற்று தலைப்பாவையும் கட்டிக்கொண்டேன். நான் சபையில் சேர்ந்தது மதுரை பிறவியர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு மறுபடியும் என்னை கூப்பிட்டார்கள். ஆண்டவர்கள், உனக்கு என்ன வேலை தெரியும்? நான், கொத்து வேலை முழுவதும் தெரியும். தெய்வம் கேட்கிறாங்க. கல் கொத்து வேலை, செங்கல் கொத்து வேலை, லாகடம், பூச்சு, எதிர் நீட்டல் தெரியுமா? நான், தெரியும் தெய்வமே. சரி, அடிக்கடி இங்கு வந்து செல். நான், உத்தரவு தெய்வமே. அப்புறம் ஆண்டவர்களுக்கு கொத்து வேலையெல்லாம் தெரிந்தது குறித்து ஆச்சரியப்பட்டேன். பின் ஊருக்கு சென்றேன். அடிக்கடி சாலைக்கு சென்றேன். அன்பர்கள் கொடுத்த கொத்து வேலைகளை எல்லாம் செவ்வனே செய்தேன். ஊரில் உள்ளவர்களிடம் ஆண்டவர்களின் பெருமையை பேசினேன். என் வேலை திறமையை பார்த்து ஆண்டவர்கள் என் மேல் தங்களது பிரியம் காண்பித்தார்கள். எனக்கு உபதேசத்திற்கு உத்தரவாகி உபதேசமும் நடந்தது. ஆனால் ஒன்றும் புரியவில்லை. என்னை எழுந்து போய் கொடிமரத்தை சுற்றச் சொல்லி உத்தரவிட்டார்கள். கவலையுடன் கொடிமரத்தை சுற்றி வந்தேன். அப்போது ஆலயத்தின் உள்ளே ஆண்டவர்கள் பேசியது எனக்கு கேட்டது. நல்லா படிச்சவன்னு வந்தவன்கள்லாம் உபதேசத்தை புரிய வைப்பதற்குள் என் ஈரலில் தமர் விழுகிறது. படிக்காதவனை லேசாக அந்த எல்லைக்கு ஏற்ற முடிகிறது. அவனை கூட்டி வா என்றார்கள். முகத்தில் தீர்த்தம் தெளித்து என் பாவத்தை நீக்கி மறுபடியும் விளக்கினார்கள். எனக்கு நன்றாக விளங்கியது. ஓ என்று அழுதேன். சமாதானப்படுத்தினார்கள். பிறகு ஆண்டவர்களை தோத்திரம் செய்து பாட ஆரம்பித்தேன். நான் புரிந்து கொண்டேன் என்பதை நான் பாடும் பாட்டுகளிலிருந்தே ஆண்டவர்கள் தெரிந்து கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். கிணறு கட்ட வேண்டும், உடனே புறப்பட்டு வரவும் என்று சன்னிதானத்திலிருந்து கடிதம் வந்தது. நான் புறப்பட்டு சென்றேன். ஆண்டவர்களின் உத்தரவுப்படி திருமாளிகைக்கு அருகில் கிணறு தோண்டினோம். கடைசி வேட்டு நான் வைத்தேன். தண்ணீர் வந்து விட்டது. பின் வட்டமாக கல் கட்டிடம் கட்டச் சொன்னார்கள். அதே போல் கட்டி முடித்தேன். பின் ஆண்டவர்கள் வந்து பார்த்து, பக்கவாட்டில் எல்லாம் பொந்து விட்டிருக்கே, அதை எப்படி அடைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். நான் ஏணி வைத்து என்று சொன்னேன். ஆண்டவர்கள் ஒரு கூண்டு ஒன்று தயார் செய்து கிணற்றின் மேலே கம்பி போட்டு அதில் என்னை உட்கார வைத்து கிணற்றின் உள்ளே இடக்கி பொந்துகளை அடைக்குமாறு கூறிவிட்டு தவத்திற்கு சென்று விட்டார்கள். தவத்திலிருந்து அவர்கள் ஆலயத்திற்கு எழுந்தருளும் நேரம் வந்தது. மணி அடித்தார்கள். என் கூட இருந்தவர்கள் கயிற்றை ஒரு கம்பத்திற்கு கட்டிவிட்டு தவ தரிசனத்தை பார்க்க சென்று விட்டார்கள். எனக்கு தவ தரிசனை பார்க்க ஆசையாக இருந்தது. கயிற்றை பிடித்துக் கொண்டு நான் கிணற்றிலிருந்து மேலே வந்தேன். அதற்குள் ஆண்டவர்கள் தவம் முடித்து நேரே கிணற்றடிக்கே வந்து விட்டார்கள். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. டேய், உன்னை கிணற்றில் இறக்கி விட்டேனே, உன் நினைவாகவே இருந்தது, அதனால்தான் தவம் முடிந்ததும் உன்னை பார்க்க இங்கு வந்து விட்டேன் என்றார். நான் கண்ணீர் மல்க நின்றேன். யாருக்கு வேலை இல்லாவிட்டாலும் உனக்கு இங்கு வேலை உண்டு என்றார்கள். உத்தரவு தெய்வமே என்றேன். அந்த கிணற்றிற்கு ஜீவத்தண்ணீர் கிணறு என்று பெயரிட்டனர். மறுநாளே அந்த கிணற்றிற்கான பைபிள் தீர்க்க தரிசனம் ஒன்றை ஒரு சகோதரர் கொண்டு வந்து சன்னிதானத்தில் வெளியாக்கினார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது வயக்காட்டு கிணறு. வயக்காட்டில் பாசனத்திற்காக ஒரு பெரிய கிணறு தோண்டி கற்கட்டிடம் ஆண்டவர்களின் உத்தரவுப்படி கட்டினேன். அப்போது கொத்தனார் வேலை அத்தனையும் ஆண்டவர்களுக்கு அத்துப்படியாக இருந்ததை காண முடிந்தது. அவர்களுடைய மதிநுட்பம் என்னை வியக்க வைத்தது. அவர்கள் சர்வேஸ்வரன் அல்லவா? ஆண்டவர்களிடம் தீட்சா நாமம் சுட்ட வேண்டினேன். கற்கண்டை தங்கள் திருக்கரத்தில் எடுத்து புன்முறுவலுடன் மெய்வழி சாயுச்சிய அனந்தர் என்ற பெறற்கரிய தீட்சா நாமத்தை எனக்கு சூட்டினார்கள். அவர்கள்தான் சாயுச்சிய பிரம்மம், சாயுச்சிய அரசர், சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற 4 பதங்களில் அரிதற்கரிய 4ஆம் பதத்தின் காரணப் பெயரை எனக்கு சூட்டியது கண்டு நான் கண்ணீர் மல்க ஆண்டவர்களை தோத்திரம் செய்தேன். என் அங்கத்தினர் எண் 1818. நான் சேர்ந்த வருடம் 1956. ஆண்டவர்கள் என்னை பார்த்து, நீ பதியை எட்டிவிட்டாய் என்றார்கள். அதற்கேற்றவாறு என் அங்கத்தினர் எண்ணும் அமைந்தது என் பாக்கியம். 18ங்கிறது பாருங்க, நீ பதியை எட்டி விட்டாய், 18 பதியை நீ எட்டிட்டேங்கிறோம். இது ஒரு அதிசயம். அதே போல உபதேசம் வாங்குவதற்கு முன் ஆண்டவர்களின் முன்னால் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான வசனங்கள் ஒரு பேப்பரில் எழுதப்பட்டிருக்கும். எனக்கு சாலேஸ்வரம், அதாவது வெள்ளெழுத்து என்னும் பார்வை குறைபாட்டினால் கருப்பாக இருக்கிற எழுத்துக்கள் வெள்ளை பேப்பரோடு சேர்ந்து வெள்ளையாக தெரியும், படிக்க முடியாது. எனவே மெய்வழி கலைமகா ஆனந்தரை படிக்கச் சொல்லி நான் அதை திரும்பச் சொல்லுவதாக சொன்னேன். இதை கேட்டதும் ஆண்டவர்கள், டேய், பேப்பரை அவன் கையில் கொடு என்றார்கள். மெய்வழி கலைமகானந்தர் சத்தியப்பிரமாணம் எழுதியுள்ள பேப்பரை என் கையில் கொடுத்து விட்டார்கள். ஆண்டவர்கள் தங்கள் கையில் இருந்த வாளை என் தலையில் வைத்து, இப்ப படிடா என்றார்கள். இன்னும் ஆச்சரியம், எல்லா எழுத்துக்களும் கொட்டை கொட்டையாக தெரிந்தன.
தங்குதடையின்றி படித்தேன். ஆண்டவர்களின் கருணையை நினைக்காத நாளில்லை. 89 வயது ஆகிவிட்ட இன்றும் நான் கண்ணாடி போடாமல் தான் படிக்கின்றேன். இது ஒரு அதாவது வெள்ளெழுத்து சாலேஸ்வரம்ங்கிற குறைபாட்டில் இருந்தவர் பேப்பர் பார்த்தே படிக்க முடியாது. தெய்வம் அவர்கள் அன்னைக்கு அந்த அவர் திருக்கரத்துல அந்த வாளை வந்து இவர் தலைமையிட வச்சு இப்ப படுறான்றாங்க. அப்ப இருந்து 89 வயசுல இதை அவர் எழுதும்போது கண்ணாடி போடாம தான் நான் படிக்கிறேங்க. ஆண்டவர்களிடமிருந்து உத்தரவு வரும்பொழுதெல்லாம் உடனே சாலைக்கு சென்று விடுவேன். அங்குள்ள வேலைகளை முடித்து ஊர் திருப்புவேன். இதனால் எனக்குள்ளேயே ஒரு அகந்தை வளர்ந்திருந்தது. ஒரு முறை இவ்வாறு உத்தரவு வந்து சாலைக்கு சென்றேன். சன்னிதானத்திற்கு நான் வருவதை பார்த்ததும் ஆண்டவர்களின் முன்னால் அமர்ந்திருந்த அனந்தர் ஆண்டவர்களிடம் மெய்வழி சாயுச்சி அனந்தர் வந்துவிட்டார் தெய்வமே என்று கூறினார்கள். நான் தரிசனைக்கு நின்றேன். அப்போது ஆண்டவர்கள் வந்துவிட்டான். நான் இவன் குடும்பத்திற்கு வேண்டுவனவெல்லாம் செய்து இவனுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்தால் வருவான் என்றார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் அகந்தை எண்ணத்தை ஒழித்து எல்லாம் அவர்கள் செயலே என்று கண்ணீர் மல்க தரிசனை செய்தேன். ஆண்டவர்கள் புன்முறுவலுடன் பிரசாதம் கொடுத்தார்கள். ஞானோதய சுடர்வாள். ஆண்டவர்களை சரணடைந்த பின் எந்த புராண பிரசங்கம் செய்யவும் கேட்கவும் நான் செல்வதில்லை. என் தொழிலில் சிநேகிதமாக இருந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆடி வீதியில் கிருபானந்த வாரியாரின் பிரசங்கம் இருப்பதாகவும் அதற்கு நான் கட்டாயம் வர வேண்டும் என்றும் வற்புறுத்தினார்கள். மாட்டேன் என்றேன். மறுபடியும் வற்புறுத்த, அப்படியானால் நான் அவரை கேள்வி கேட்பேன், உங்களுக்கு சம்மதமா என்றேன். சம்மதம் என்றார்கள். வாரியார் எல்லோருக்கும் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அப்போது வாரியார் கந்தர் அலங்காரத்தில் உள்ள இந்த பாடலை பாடினார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத் தாங்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றே என் கை கெட்டவே. இதன் அர்த்தம், அடே யமனாகிய அந்தகனே, கொஞ்சம் என் கிட்டே வந்து பார். வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய தண்டாயுதத்தையும் திரிசூலத்தையும் நான் வெட்டி வீழ்த்தி விடுவேன். செந்தில் வேலனின் தொண்டனாகிய என்னிடம் ஞானச்சுடர் வடிவால் இருக்கிறது தெரியுமா என்று யமனை மிரட்டுகிறார் அருணகிரிநாதர். உடனே நான் ஒரு சீட்டு எடுத்து ஞானச் சுடர்வாள் உம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டு எழுதினேன். அந்த சீட்டு மேடைக்கு போவதற்குள்ளேயே அவர் அந்த ஞானச் சுடர்வாள் என்னிடம் கிடையாது என்று அறிவித்தார். உடனே எனது சிநேகிதர்கள் தலை குனிந்தார்கள். நான் சரி, வாங்க போலாம் என்று அவர்களுடன் ஊருக்கு திரும்பி விட்டேன். சாமுத்திரிகா லட்சணம். ஒருமுறை நாங்கள் பனையூர் மெய்வழி சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ரயில் பயணம் செய்து மெய்வழி சாலைக்கு வந்து கொண்டிருந்தோம். அப்போது சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி பேச்சு வந்தது. எப்படி முகம் இருந்தால் அழகாக இருக்கும்? முகம் வட்டமாக, நீட்டமாக, சதுரமாக இருந்தால் இன்ன குணங்கள் இருக்கும்? நம்ம நாட்டில் அழகு என்று நினைப்பதை இன்னொரு நாட்டில் அழகு என்று நினைப்பதில்லை. இப்படி கண் இருந்தால் அழகு, இப்படி மூக்கு இருந்தால் அழகு, இப்படி உதடு இருந்தால் அழகு என்று பேசிக்கொண்டு வந்தோம். ஆனால் இன்னதுதான் சாமுத்திரிகா லட்சணம் என்று எங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. மெய்வழிச்சாலைக்கு வந்து சேர்ந்தோம். தெய்வ தரிசனம் செய்து சன்னிதானத்தில் அமர்ந்தோம். சாமுத்திரிகா லட்சணம் என்றால் என்ன என்று தெரியுமா என்று ஆண்டவர்கள் திடீர் என்று கேட்டதும் எங்களுக்கு திக்கென்றது. நாம் பேசிக்கொண்டு வந்தது ஆண்டவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்தோம். உடனே நாங்கள் தெரியவில்லை தெய்வமே, நாங்கள் எங்களுக்குள் பேசி பார்த்தோம், ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று கூற ஆண்டவர்கள், நான் சாமுத்திரிகா லட்சணத்தை சொல்லி வைத்திருக்கிறேன், உங்கள் மண்டையில் பரவில்லை என்றார்கள். நாங்கள் அனைவரும் விழித்தோம். தொடர்ந்து ஆண்டவர்கள், ஒருவன் எவ்வளவு அழகாக இருந்தாலும் சாவு வந்துவிட்டால், யமன் கைப்பட்டு விட்டால் அந்த அழகு நிற்குமா? அவலட்சணமாய் ஆகிவிடுமே. இது தெரியவில்லையா உங்களுக்கு? சாவுடைய நேரத்தில் ஒரு மெய்யான சர்க்குரு பெருமானால் முத்திரிக்கப்படுவதே சாமுத்திரிகா லட்சணம். அது அழகில்லாதவனையும் அழகாக்கிவிடும். நாம் சாகாக்கலை கிரந்தத்தில் கூறியிருக்கும் 10 அடையாள லட்சணங்களை இத்துடன் பொருத்திப்பார். உலகத்தில் அழகாக இருந்தாலும் இது கனவு போல் கொஞ்ச நாளைய வாழ்க்கைதானே. நித்தியத்தில் அல்லவா அழகாக இருக்க வேண்டும். 64 கலைகளுக்கும் மேம்பட்ட ஓர் கலையாகிய சாகாக்கலையின் 10 பரிசுத்த அடையாளங்களுடனே இருப்பது சாமுத்திரிகா லட்சணங்கள். இப்பொழுது புரிகிறதா என்று அருள் பாலித்தார்கள். நாங்கள் அனைவரும் கண்ணீர் மல்க ஆண்டவர்களை ஸ்தோத்திரம் செய்தோம். இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால இது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போங்க. ஒரு பகுதியா பார்த்துருவோம். தெய்வ தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணலாங்களா?